ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷிஃபானி விலாக்ஸ். ஒரு சில பல காரணங்களால் என்னால் தொடர்ந்து ஷார்ட்ஸோ வீடியோவோ இல்லை ரீல்ஸோ எதுவுமே போட முடியல. அதுக்கான காரணத்தை சீக்கிரமாக உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து திங்கக்கிழமை ஈவினிங் ஹஸ்பண்ட் வந்து கடல்லேருந்து பிடிச்சிட்டு வந்த மீனை வச்சு புளிமுளை வச்சு கிழங்கு வைக்க போகிறோம். கிழங்கு பார்த்ததும் ஆசை வந்துருச்சு. சரி, அதை வாங்கலாம் அப்படின்ட்டு புளிமுளவுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். மீனுமே ஹஸ்பண்ட் சூப்பராக வெட்டி கொடுத்துட்டாங்க. கிழங்கு வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ பெரிய பாத்திரத்தில் வேக வைக்கிறோம். இந்த பாத்திரம் வந்து சிறுசேமிப்பு சேமித்ததுக்காக எங்களுக்கு கிஃப்டாக வந்த பாத்திரம். மீன் பொரிக்கிறதுக்காகவும் மிளகு தடவை வச்சுருக்கேன், அதுவும் பொரிக்கணும். புளிமிளகுக்கு வதக்கி விட்டுட்டு வத்தல் தூள் புளித்தண்ணி கரைச்சி ஊற்றிருக்கேன். தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மீனெல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த மீன் வந்து புளிமிளகுக்கு பொரிக்கிறதுக்கு குழம்புக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். உங்கள் ஊரில் இந்த மீனோட பேரை என்ன சொல்லுவீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பாதியில் தான் ஞாபகம் வந்துச்சு, ஐயோ வீடியோ எடுக்கலேன்ட்டு. நைட்டு இதுதான் சாப்பாடு. காம்பினேஷன் வேறு லெவலில் இருந்தது. பிள்ளைங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு சிலருக்கு வந்து கிழங்கு செட் ஆகுது நைட்டு சாப்பிட்றதுக்கு. அப்படிப்பட்டவங்க சாப்பிடாதீங்க. நைட்டு டின்னரை கிழங்கு வச்சே முடிச்சாச்சு. அவ்வளோதான். தேங்க்யூ.